ராமராமா செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி ஜூன் மாதம் பராபவ வருஷம் ஆனி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி திதி கார்த்தால 6 மணி 18 நிமிஷம் வரை, பின்பு பிரதம பூராண நட்சத்திரம், பிராம யோகா பவகரணம். ராகு காலம் மத்தியானம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டகா கார்த்தால 9 மணி முதல் 10:30 மணி வரை. இறந்தவர்கள் கனவில் வருவது நல்லதா? அதாவது நமது அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூடயே வாழ்ந்தவா காலமாயிட்டா, இறந்து விட்டார்கள், நமது கனவுல திடீர்னு வரா அப்படின்னா அது நல்லதா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா இறந்தவர்களுக்கு நாம் கர்மாக்கள் செய்கிறோம், 12 நாட்கள் கர்மாக்கள் செய்து, அப்புறம் ஒரு வருஷம் முழுக்க பல விதமான மாசிக்கம் போன்றதான பல கர்மாக்கள் செய்து, வருஷாப்திகம் வரைக்கும் செய்து அவளுக்கு பல செயல்கள் செய்கிறோம். இப்போ அவள் வந்து இங்கேருந்து 84 லட்சம் யோஜனை தூரம் இருக்கக்கூடியதான பூலோகத்துலேருந்து அவ்வளோ லட்சம் யோஜனை தூரத்தில் இருக்கக்கூடிய பிதர்லோகத்துக்கு அவள் போறான்னு இருக்கு. இந்த பிதற்கள்லாம் இறந்தவர்கள் அவள் போய் சேர்ந்துருவா. சேர்ந்து அங்கே அவர்களுடைய கர்மாவுக்கு அனுசரித்து பலன்கள் சுகதுக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி இருக்கிறச்ச தங்களுடைய பையன் அல்லது பொண்ணு அல்லது பேரன் இவாளுடைய கனவுல அந்த பிதற்கள் அடிக்கடி தோன்றது, கனவுல வருது அப்படிங்கிறது சாதாரணமாக வருது. அல்லது வந்து எனக்கு ஜலம் வேணும், குடிக்க ஜலம் வேணும், சாப்பிட சாப்பாடு வேணும் அப்படின்லாம் கேட்கறது, இது வந்து கொஞ்சம் அவளுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துறது. அவள் ஏதோ இன்னும் திருப்தி அடையலை, நாம் செய்ய வேண்டியதான செயல்களை நாம் சரியான முறையில் செய்யவில்லை அப்படிங்கிறத சூச்சிப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதனால இந்த மாதிரி நமக்கு சொப்பனத்தில் நமது பிதற்கள்லாம் வர ஆரம்பித்தா, அதுவும் அடிக்கடி வரா, ஏதோ கேட்குறா அப்படின்னா உடனே நாம் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு ஏதோ நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காக பண்ணலை, சடங்குகளை சரியான முறையில் செய்யவில்லை அப்படிங்கிறத சரியான புரிஞ்சுண்டு நல்ல ஒரு வேத விற்பனரை வச்சுண்டு இந்த சடங்குகளை சரியான முறையில் பண்ணி அவளுக்கு திருப்தியை ஏற்படுத்தணும். இல்லை வருஷா வருஷம் பண்ண வேண்டியதான ஸ்ராத்தங்களை ஒழுங்காக பண்ணாமல் விடுறது, அமாவாசை மாசப்பிறப்பு நாட்களில் தர்ப்பணம் பண்ணாமல் விடுறது, இதெல்லாம் வந்து பிதர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால அவளுடைய ஒரு கோபத்தை அடையாமல் அவளுடைய சந்தோஷத்தை அடையிறதுக்கு, அனுகிரகத்தை அடையிறதுக்கு நாம் முயற்சி செய்து அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டியதான தர்ப்பணங்கள் ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணி பிதிருப்பிரசாதத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். ராமராம்.